வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகியில் அக்சஸ் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு டிஎன் 59 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. டிஸ்க் பிரேக்கு, அலாய் வீல் எல்லாமே பாருங்கள் கிளியராக இருக்குது. ஒரு தடவை கூட டயரு குவாலிட்டியை வச்சு செஞ்சு எதுவும் மார்க்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது டிஸ்க் பிரேக்லாம் தேஞ்சு போனது, துரு பிடிச்சது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ரெண்டு மர்க்கார்லாம் பாருங்கள், ஏனி ஸ்க்ராட்ச் ஆனதோ டென்ட் ஆனதோ எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்பர்லாம் வாங்கியிருக்காரு. டிஎன் 59 மாதிரி ஸ்டேஷன் வண்டி 30-31 சொல்லிட்டு அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு. அவர் ரெவன்யூ ஸ்டாப்பு பக்காவாக வச்சிருக்காரு வண்டியை. ஹெட்லைட் டூமு வைசரு எல்லாம் பாருங்கள். ஏன்னா கீழே போட்டிருந்தோம்னா சைட்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மிரர் முதல் கொண்டு பாருங்கள், தெளிவாக இருக்கும். ரைட் சைடில் லெக் சைட்லாம் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. ரைட் சைட் ட்ரீமுமே பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஃபுட் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னர் பண்ணலாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஏதாவது லோடு வீடு எதாவது வச்சு கொண்டு போயிருந்தோம்னா ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5599 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்கன்னாக்கா லெதரில் போட்டிருக்காங்க. ரைட் சைடு பேனல்லாம் பாருங்கள், எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஏதாவது ஹெல்மெட் தொங்க போட்டது, பிள்ளைங்களை ஏற்றிட்டு போய் ஏதாவது கொலுசு தர மட்டும் வச்சு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. சைலன்ஸ்லாம் பாருங்கள், இன்னும் அந்த கம்பெனிலேருந்து அந்த பெயிண்ட் கூட இன்னும் மடங்கில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, அப்படியே இருக்குது. கிரில்லாம் எங்கேயும் டேமேஜ் ஆனது, டென்ட் ஆனது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. நீட்டாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ரியர் டயருமே பாருங்கள், அதுவும் ஒரு 90% இந்த ரேஞ்சில் இருக்குது. கண்ணாடி நம்பர் பிளேட் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. ஏஜ் லைட்டு, ரியர் பேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. க்ரோம் கிரில் இருக்கிறதுக்கும் பக்காவாக நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரியர் பில்லியன் ஹேண்டிலுமே பாருங்கள், ஹெல்மெட் போட்டு பெயிண்ட் போன வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. லெஃப்ட் சைடு மெயின் பேனலுமே பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ரைட் கனெக்ட் எடிஷன் இது, லேட்டஸ்ட் வண்டி. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், நட்டு போல்ட்டு ஸ்லிப் ஆனது, ஸ்க்ராட்ச் ஆனது, அழுக்கு பிடிச்சது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது. லெஃப்ட் சைடு ட்ரிம்மே பாருங்கள், உடையில சைட் ஸ்டாண்ட் போடுற போது ஏதாவது பெயிண்ட் பட்டு போட்டு ஏதாவது கால் போட்டு பெயிண்ட் போனது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடு லெக் சீல்டுமே பாருங்கள், அதுலேயுமே எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆனது, டென்ட் ஆனது மாதிரி எந்த இதுவும் இல்லை. பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. எனக்கு அக்சஸ் தான் வேணும், புது வண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்களா 2024 லாஸ்ட்டு டிஎன் 59 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பக்காவாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எனக்கு மைலேஜ் வேணும், ஸ்கூட்டரில் புல்லிங் பவரும் நல்லா இருக்கணும், பிக்கப்பும் பார்த்தோம்பாக்க நம்ம நினச்ச மாதிரி சருன்னு போய் வர மாதிரி இருக்கணும், கலரும் ஒரு லக்ஸுரியான ஒரு கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தோம்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த 2024 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,02,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.